உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பலவீனங்கள் எதுவும் இன்றி, சோர்வுகள் எதுவும் இன்றி ஆண்டவரே அப்பா ஆலயத்திற்கும் உமக்கும் தகப்பனே அப்பா முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே தகப்பனே சுவாமி உமக்கென்று தகப்பனே அப்பா நாங்கள் இங்கே அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிற நீர் தகப்பனே என்றென்றும் உள்ள தெய்வம் சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏழ்வலாம் நீரே தகப்பனே சுவாமி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏழ்வலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உமையாரா போயே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உங்கள் நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு சுவாமி. உங்கள் நாமம் தகப்பனே எங்கள் பலத்த கோட்டை சுவாமி. ஒரு பாடலையும் பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த
நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இங்கே நாமத்திலும் 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவர் அவர் நம்முடைய சங்கீதமானவர், பெல்லமுள்ள கோட்டையும் நம்முடைய அரணான பட்டணமானவர். இன்னொரு பாடலையும் கூட பாடலாம், அவர் இந்த சங்கீதமானவர். அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வணங்கிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும்
வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றிடுவோம். வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றுமா. 1000 தூதர்களின் துதிகளை விட கர்த்தர் நம்மோடு இந்த மண்ணான மனுஷங்களை துதி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னொரு முறை இந்த வரிகளை சொல்லி பாடலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே, எங்கள் திக்கற்றவர்களாய் இருக்கிற எங்களின் அடைக்கலம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை நீடிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கரங்களை தட்டி அவர் நாம மகிமைப்படும்படியாக. சங்கீதம் 124:8 சங்கீதம் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலேயே உள்ளது என்று சொல்கிறார். 3ஆவதாக ஒரு பாடலை பாடலாம். அப்பா, உங்கள் நாம தான் சுவாமி எங்கள் கோட்டை, எங்களை விடுவிக்கிறதான உங்களுடைய அரணான பட்டணம் உங்கள் நாம தான் சுவாமி என்று. உங்கள் நாமமே எங்கள் பட்டயம், உங்கள் நாமமே எனது கேடகம். நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா, உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம்.
உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். எல்லாரும் எழுந்திருந்து ஆராதிக்கலாம். பராசலைகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்திய கிருபை செய்தது உங்க நாமமே சுவாமி. எங்களுக்கென்று ஒரு பந்தியை ஏற்படுத்தினது உங்க நாமமே தகப்பன். உங்க நாமத்தை அறிந்தபடியால் நாங்கள் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமைக்கென்று பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எளிமைக்கென்று பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட கிருபை பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட கிருபை பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம்.
எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களையும் உயர்த்தி அவர் நம்முடைய 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நிகரில்லாத தேவன், ஈடு இணையில்லாத தேவன். 1000 தலைமுறை மட்டும் நாம் அவரை ஆராதித்தார் அவர் நம்மேல் வைத்த அந்த அன்புக்கு அது ஈடாக. ஒரு முழு மனதோடு இந்த பாடலை எல்லோரும் கற்றுக்கொண்டு பாட முடியும். நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். எல்லோருடைய நாவுகளும் அப்படியே அறிக்கையிடுங்க. எங்கள் குறைகளை போக்கிட தெய்வம் நீர் மாத்திரமே. நாங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் தலை குடிந்தோம் அந்த இடத்திலெல்லாம் எங்களை தப்பா தலை நிமிர செய்கிற தெய்வம் நீர் தான். நாங்கள் கையேந்தி நின்ற இடத்தில் எங்களை கொடுக்கும்படியாக எங்கள் கரங்களை பலப்படுத்தினது உங்கள் கிருபைதான். நாங்கள் எந்த வழியில் சென்றாலும் எங்களை விட்டு விலகாத ஒரு மகிமையின் மேகம் நீரே தகப்பனே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவப்பமும் மண்ணான மனுஷர்கள் எங்களோட துதியை நீர் விரும்பி எங்களுடைய எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர். உங்கள் நாமத்தை அறிக்கையிடுகிற எந்த இடத்திலும் எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தகப்பனே. இதோ உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற 2-3 பேர் கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லுவேன் தகப்பனே. இதோ இந்த ஆராதனை வேலையில் அப்பா நாங்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற இந்த வேலையில் நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எல்லோரும் அறிக்கையிடுங்க அப்பா, நீ எங்கள் மத்தியில் வந்து அசைவாடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்தும்படியாக உம்மை துதிக்கும் துதியை எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கட்டும் தகப்பனே. இன்னொரு முறை இந்த வரிகளை சொல்லி, நீரே இல்லாத தெய்வம் நீர் என்று நீங்களும் ஒரு முழு பலத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நீகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீர்,
ஒரு பாத்திரமாய் நீ தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்படியாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்ய சுவாமி. கர்த்தர் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அதற்கென்றே தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 81 மற்றும் 82 சங்கீதம், பக்கம் எண் 722, 81 சங்கீதம் மற்றும் 82 சங்கீதம் பிரதிவசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீத பதிக்காக கரங்களை ஒருத்தர் கர்த்தரை மேன்மைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சபைக்கான இந்த வார அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷன் லீடர் மற்றும் செல் லீடர்ஸ் மீட்டிங் நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை 8ஆம் தேதி பெண்களுக்கான அமாவாசை ஜெபமானது பகல் 10:30 மணிக்கு நடைபெறும். நாளை யாரேனும் உணவு கொடுக்க விரும்புவோர் உங்கள் பெயரை பதிவு செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சபையில் ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெறும். சபையில் திருமணமான ஆண்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்கிற நீங்கள் யாவரும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனை நடைபெறும். யாவரும் ஆயத்தமாய் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செருபாபேல் காணிக்கை உண்டியல் கொடுக்காதவர்கள் வருகிற வாரத்திற்குள் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த மாதம் 3ஆம் வாரத்தில் வேத வினா போட்டியானது நடைபெறும். இதற்கான வேத பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் முதல் 31ஆம் அதிகாரம் வரை. படிக்க தெரியாதவர்களுக்கு நீதிமொழிகள் 16லிருந்து 20 வரையான 5 அதிகாரங்கள். இந்த போட்டியானது ஆங்கிலத்திலும் நடைபெறும். அதில் படிக்க வேண்டிய வேதகமும் NIV பப்ளிகேஷன். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு யாவரும் ஆயத்தமாகும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சிஸ்டர் சுபபிரியா, எனது தம்பிகள் சபையில் நடக்கும் அனைத்து உபவாச ஜபங்களிலும் விசேஷமாக 40 நாள் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தேன். தேவன் ஜெபத்தை கேட்டு 2 தம்பிகளும் ஜெபத்தில் கலந்து கொள்ள உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் கிரேசி, எங்கள் வீட்டில் டாய்லெட் மற்றும் தண்ணீர் வசதி இல்லாததினால் போர் போடலாம் என்று முயற்சித்தோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் போர் போடக்கூடாதென்று தடை செய்தார்கள். 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் அதற்காக ஜெபித்தோம். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அதிசயம் செய்கிறவர். எனவே தடைகள் எல்லாம் நீக்கி போடவும் பாத்ரூம் கட்டவும் தேவன் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். மல்லிகாம்மாள், நான் 40 நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்தது நிமித்தம் நீண்ட நாட்களாக இருந்த வாய்ப்புண் ஆறும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மற்றும் செய்வினை கோளாறுகள் நீங்கவும் தேவன் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். மின்னல் கொடி அம்மாள், எனக்கு உடல்நிலை சரியில்லாமலும் என் மகனுக்கு கால் வீக்கமாகவும் இருந்தது. எங்களுடைய சுகத்திற்காக தேவனிடத்தில் ஜெபித்தேன். தற்போது தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார். மேலும் ஞான ஸ்நானம் தொட்டி கட்ட காணிக்கை செலுத்தினேன். கர்த்தர் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாஷிங் மிஷின் வாங்கவும் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரதர் கோபி, நான் 40 நாள் உபவாச ஜெபத்திற்கு தொடர்ந்து வர தேவனிடத்தில் ஜெபித்தேன். அதேபோல் அநேக நாட்கள் தொடர்ந்து வர தேவன் கிருபை செய்தார். குட் ஃப்ரைடே ஆராதனையில் கலந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரதர் ரூபன், கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தியமைக்காக நன்றி. எனது கம்பெனியில் சர்ட் டெலிவரி அனுப்பியதில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டு விட்டது. அதனால் அந்த ஆர்டரே கேன்சல் ஆகும் தருவாயில் போய்விட்டது. டெலிவரி அனுப்பியதற்கான ஒரு பெரிய தொகையும் வரவில்லை. நான் மிகவும் கஷ்டப்பட்டு பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மாவிடம் ஜெபிக்க சொன்னேன். அவர்களும் ஜெபித்தார்கள். தேவன் அற்புதமாக அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகவும் அதற்கான சம்பள தொகையும் வரும்படியாக உதவி செய்தார். தீமையை நன்மையாக மாற்றின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி. சபைக்கு இன்று தான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் எழுப்பி நிற்கலாம். யாவரும் எழுப்பி நிற்கலாம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். எளிமை நின்று காணிக்கைக்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சுவாமி. அப்பா, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். உண்மையே நாங்கள் கனம் செய்யும்படியாக இந்த நாளிலும் கர்த்தாவே படைக்கப் போகிற காணிக்கை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக அங்கீகரிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா ஆண்டவரே தொழிலையும் வியாபாரத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒன்றுமில்லாது இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உருவாக்குகிறதான தேவன் அப்பா, எங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக. பொத்தலான பைகளை எடுத்து போட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம். கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். உச்சிதமான கோதுமையினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். சுவாமி, தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த பூமியில் ஜீவனுள்ள சுவாசம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் முழுமையாக ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி பேசுகிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல கண்களை திறப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வருகிற வியாழக்கிழமை என்ன முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? அன்றைக்கி என்ன சொன்னாங்க? அறிவிப்பு கேட்டிங்களா? யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. வெரி குட். ஆண்கள் ஐக்கியம் எத்தனை மணிக்கு? 7:45. எத்தனை மணிக்கு ஆண்கள் ஐக்கியம்? திருமணமான ஆண்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஆண்கள் ஐக்கியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கடந்து வர வேண்டும். இது அன்பின் கட்டளை. அல்லேலூயா. கல்யாணம் ஆகாதவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு டைம் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஐக்கியம் இருக்குது, யூத் இருக்குது, எல்லாரும் வெவ்வேறு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் கல்யாணம் ஆனவர்கள், திருமணமான ஆண்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் சபையின் வளர்ச்சி. ஆமென். இந்த ஐக்கியம் ஒரு மனம் இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் இறங்கி வந்து ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஐக்கியத்தை தயவு செய்து மறந்துட வேண்டாம். வியாழக்கிழமை 7:30 மணிக்கு இப்போயே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யாரும் எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? மெடிக்கல் எமர்ஜென்சி ஓகே, உடம்பு சரியில்லை பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், அது தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தயவு செய்து காரணமாய் சொல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. சபையின் மிக முக்கியமான நோக்கம் பாடல் பாடுவது அல்ல, ஐக்கியமாக இருப்பது. அல்லேலூயா. அதனால் மாதத்தில் ஒரு நாள், அதுவும் எத்தனை நாள்? வருஷத்துக்கு எத்தனை நாள் வச்சுருக்கிறோம் ஆண்கள் ஐக்கியம்? வருஷத்துக்கு எத்தனை நாள்? போன 8 நாள் எல்லாம் 9 நாள் தான் வரும். வருஷத்துக்கே 9 நாள் தான் வரும். இந்த வாரம் ஆண்கள் ஐக்கியத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். ஸ்தோத்திரம். என்ன மிக முக்கியமான முடிவுனா, மே மாதம் எங்கே போக போகிறோம்? டூர். அதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமான ஜெபக்குறிப்பு தொடர்ந்து நம்முடைய பில்டிங் ஃபண்டுக்காக, பேப்டிசம் இதுக்காக, இன்னும் போர், அதற்கான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஆமீனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இன்னும் என்ன அர்த்தம்னு தெரில. அல்லேலூயா.
கத்தர் தேவையை சந்திப்பார்னா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. கத்தர் குடும்பங்களின் தேவைகளை கத்தர் சந்திப்பார். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் கத்தர் என்ன வாக்குத்தத்தம் வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தெரியாதவங்க அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், யூடியூப்லையாவது என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன், போடலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஈவினிங் போடுவாங்களான்னு தெரில. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிக்கலாம். சங்கீதம், இந்த மாத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 72:17. சங்கீதம் 17:18 வாசிக்கலாம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு எல்லாரும் சொல்லாமா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இது மானிட்டர் கம்மி. அவரே அதிசயங்களை செய்கிறவர். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவர் குடும்பத்தில் அதிசயங்களை செய்வார். சபையில் அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென். இந்த மாதத்தை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் அதிசயங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் அந்த காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள். இதை வைத்து நாம் ஜெபிக்கலாம். தேசத்துக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆமேன். ஆண்டவர் யார் சித்தமாய் வைத்திருக்கிறாரோ அவர்கள் தேசத்திலே ஆட்சி செய்யும்படி கர்த்தர் அனுக்கிரகம் தருவாராக. ஆமேன். இந்த கடைசி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை மணிக்கு ஆராதனை? எத்தனை மணிக்கு ஆராதனை? 6 மணிக்கு ஆராதனை. அட்லீஸ்ட் ஒரு 6-5 வரையில் ஒரு கிரேஸ் டைம், ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே வந்துடணும். ஃபஸ்ட்டு பாட்டை பாடுறப்ப நிறைய பேர் இங்கே இல்லை. என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஒருவேளை 6 மணிக்கு வர உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன, தயவுசெய்து 7:30 மணிக்கு வாங்க. அல்லேலூயா. தயவுசெய்து கடமைக்காக யாரும் சபைக்கு என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக இல்லை, முழுமையாய் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமேன். இந்த வர்ஷிப் சாங் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஆராதனை பாட்டுக்கு என்ன இல்லை, பீட் போட முடியல. ஏன்னு சொன்னால் இத்தனை பேர் இதெல்லாம் கவனிக்கிறீங்கன்னு தெரில. ஒரு கருப்பு கலர் கீபோர்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏறக்குறைய 90,000 ரூபா. திடீரென்று இப்போ வாங்கினப்ப 90,000. இப்போ அந்த மாதிரி போர்டு வாங்கணுன்னா 1,15,000 ரூபா நமக்கு தேவை. அந்த கீபோர்டு வந்து திடீர்னு பழுது அடைஞ்சிருச்சு. சுத்தமாக அது சர்வீஸ் பண்ண முடியாது. 10 வருஷம் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் பொருள் அவ்வளோதான், சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு ஆண்டவர் கிருபையில் அருண் அவங்க போர்டை வச்சு தான் நம்ம வாசிக்கிறோம். சர்ச்சோட போர்டு கிடையாது. இருந்தாலும் அதற்கு எவ்வளோ தேவைன்னு சொன்னேன், 1,15,000 ரூபாய் தேவையை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக. ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, வாக்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை பார்க்கிலும்
பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. எல்லாரும் சொல்லாமா? நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. எல்லாரும் சொல்ல, வாய்களை திறந்து நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. முழு பலத்தோடு உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்படுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஒரு 15 நிமிடம் இருக்கிறது. அதற்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை வேகமாய் நான் சொல்லுகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அதிலிருந்து 43ஆம் வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன். நான் நேரமில்லை, அதனால் நான் வாசிக்கவில்லை. நீங்கள் வாசித்து கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். எல்லாருக்கும் பரிச்சயமான, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு அருமையான வேத பகுதி இது. அதில் மாத்திரமல்ல, மார்க்கில் மாத்திரமல்ல, பல இடங்களில் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்ட தேவனுடைய அற்புதம், தேவன் செய்த அற்புதம் 4 சுவிசேஷத்திலும் இருக்கும். ஒரே ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால் இந்த அற்புதம் தான். அல்லேலூயா. நீ சத்தமா அல்லேலூயா சொன்னதா? அல்லேலூயா. நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமேன். இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம், என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 5 அப்பம் 2 மீன். எல்லாரும் சொல்கிறீங்களா? எத்தனை? அது 5 அப்பம் 2 மீன். ஆமேன். இதை கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கிற இந்த காரியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தில் நாம் செய்ய வேண்டிய, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஏறக்குறைய 5000 ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா சொல்லாம அந்த அற்புதம் எங்கேயோ யாருக்கோ நடந்துச்சுன்னு நினைச்சா நமக்கு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம், அதிசயத்தை நாம் எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அற்புதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு பெரிய கூட்டம் 5000 பேர் ஆண்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய அங்கே சரித்திர வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 20000 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பார்கள். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லாமே. அல்லேலூயா. ஏசி போட்டிருக்கிறது நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அல்லேலூயா. ரொம்ப கம்ஃபர்டபுளாகி தூங்குறது கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரவாயில்ல, இன்னும் 2 சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போகலாம், எதுக்குன்னு அப்புறமா தான் தெரியுது. அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஏறக்குறைய 20000 பேர் இருக்கிறாங்க. 20000 பேர் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அந்த அற்புதம் எங்கிருந்து துவங்குகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் கேட்குறவங்க கையில் என்ன இருக்கிறது? ஆமென். உங்கள் கையில் இருப்பதை வைத்து ஆண்டவர் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. Miracles begin with what you have. ஏதோ ஒன்று ஆண்டவர் தரட்டும், அது அற்புதம் அல்ல.
உங்களுடைய கையில் என்ன இருக்கிறதோ, கர்த்தர் உங்களை ஏற்கனவே எதை உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட கொடுக்கல, அப்படி யாருமே சொல்ல முடியாது. உங்கள் கையில் ஏற்கனவே கர்த்தர் சிலவற்றை கொடுத்திருக்கிறார். சில தொழிலை கொடுத்திருக்கிறார், சில திறமைகளை, சில தாளந்துகளை, எதையோ ஒன்று ஆண்டவர் உங்கள் கையில் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் எதை இருக்கிறதோ அதை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாரபட்சம் இல்லாமல் இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை கர்த்தர் அவருக்காய் கேட்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மகிட்ட எது இருக்கோ அதை வைத்து அற்புதங்களை செய்கிறார். ரெண்டாவது, இந்த அற்புதத்திற்கு அடித்தளமாய் ஒரு சிறு பையன். யாரு சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. யாரு? ஒரு சின்ன பையன், சிறுவன் என்று வேதத்தில் இருக்கிறது. யூத கலாச்சாரத்தின்படி கவுண்ட் பண்ணும் பொழுது பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் அவங்க கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வசனத்தில் கூட ஏறக்குறை 5000 புருஷர்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. யார் கவுண்ட் பண்ணாலும் கவுண்ட் பண்ணலனாலும் கவுண்ட் பண்ணாதவர்களை கவுண்ட் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யார் உங்களை கணக்கில் எடுக்கலைனாலும் ஆண்டவருடைய கணக்கில் நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய கணக்கில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களை அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் 5000 பேரை போஷிக்க, ஏன் 20000 பேரை போஷிக்க 5 அப்பம் 2 மீன் இருந்தால் தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று இல்லை. ஆனாலும் கர்த்தர், போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்கிறேன், கர்த்தர் எல்லா இடங்களிலும் கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய கரத்தில் இருக்கிற கொஞ்சத்தை அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு யூதர்கள் கவுண்ட் பண்ணாத சின்ன பிள்ளைங்களும் பெண்களும் கவுண்ட் பண்ணப்படல. தாவீதை அவர்கள் வீட்டிற்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது வரும்போது தீர்க்கதரிசி வரும்பொழுது அவர்கள் கவுண்ட் பண்ணல. ஆனால் கர்த்தர் யாரெல்லாம் கவுண்டிங்கில் விடுறாங்களோ, கணக்கில் யாரெல்லாம் எடுக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை கணக்கில் எடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. மூன்றாவது, அங்கே வாசிக்கும் பொழுது, அதை வாசிக்க நேரம் இல்லை, மத்தேயு 6:34 43 வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவங்கள 50 பேரா 100 பேரா உட்கார வைங்க. ஆமென். கர்த்தர் தாம் செய்ய போகிற அதிசயத்தை அவர் தெரிந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த அற்புதம் 5000 பேர் ஆண்கள் மாத்திரம் இருந்தாங்க, எல்லாரும் சாப்பிடும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆனால் ஏன் ஆண்டவர் 50 100 பேரா அவங்கள பந்தி உட்கார வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, ஆமேன், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஆனால் அந்த அற்புதம் நடப்பதற்காக சில காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஒழுக்கத்தின் தேவன், கரெக்டாக அந்த காரியங்களாம் செய்யணும். 5000 பேரை 50 பேரா 100 பேரா உட்கார வைக்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா? எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும்? 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குமா? 5000 பேரை உட்கார வைக்கணும். ஏறக்குறை 20000 பேர் எக்ஸாக்டாக சொன்னால் 20000 பேரை 50 பேரா 100 பேரா உட்காருங்க. மைக் இல்லை, எல்லாரையும் உட்கார வைக்க சில நேரங்கள் எடுத்திருக்குமா எடுத்திருக்காதா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஸ்பெக்டாகுலராக, ஒரு அற்புதமாக, அதிசயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய போகிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, கர்த்தருக்கு அந்த நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சில என்ன நினைக்கிறாங்க, உடனே நடக்கணும், உடனே நடந்தா அது அவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்காது. ஆனால் உலகம் போற்றுகிற அற்புதமாய், இதுவரையும் யாரும் செய்திராத அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், God wants to take certain time. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களை எடுக்க விரும்புகிறார். அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த நேரங்கள் எதற்கென்று சொன்னால், நம்மை அற்புதத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் அந்த நேரத்தை எடுக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லாமே? அல்லேலூயா. அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமேன்.
கர்த்தர் பொறுமையை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறார். யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளை கற்றுக்கொள்கிறோம். யோபு அவனை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. இரட்டத்தனையான பிளெஸிங் வேணும். ஸ்பெக்டாகுலராக கர்த்தரினை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் திரும்பி பார்க்கிற விதமாய் கர்த்தரினை மேன்மைப்படுத்த வேண்டும், கர்த்தரினை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு என்ன நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நேரத்தில் தான் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம டைம் பிரகாரம் வேலை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் அவருடைய நேரத்தின் பிரகாரமாக வேலை செய்கிறவர். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரத்தை நாம் ரொம்ப டிலே பண்ணிடக்கூடாது. 50 பேரா 100 பேரா உட்காருங்க, சீக்கிரமாய் நாம் உட்கார வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை உருவாக்கி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம அதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். 5 அப்பம் 2 மீன் கையில் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் வானத்திலே எடுத்து வானத்தை நோக்கி பிதாவே என்று சொல்லி கர்த்தர் அவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறார். கர்த்தர் அதை பிளஸ் பண்றார், நன்றி சொல்றாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறது 5 அப்பம் 2 மீன். 5 பேர் கூட பத்தாது. முன்னாடி உட்காந்துருக்கிறது எத்தனை பேர்? 5000 பேர். அப்பதானே சொன்னேன், 20,000 பேர். அல்லேலூயா. இப்போ இயேசுடைய கையில் எத்தனை அப்பம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 5 அப்பம். மீன் எத்தனை இருக்கு? 2. ஒரு கையில் அப்பம், ஒரு கையில் மீன். முன்னாடி பார்த்தா 20,000 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் வந்து என்ன சொல்லுவேன்னு தெரில. ஆனால் இயேசு அவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிற இடமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடுக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக, எல்லாவற்றிற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அநேகருடைய வாயிலிருந்து நன்றி வருவதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்ன என்ன வரமாட்டேங்குது? 5 ஸ்தோத்திரம் வருது, 6வது இன்னும் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நிறைய பேர் உடனே பிசாசுங்க கொண்டு ஐயோ இது நடக்கலையே, இது நடக்கலையே, இது நடக்கலையே. எப்போ 100 நடந்திருக்குது பாருங்க. இப்போ ஆமேன் வரமா? அல்லேலூயா. ஆடவங்களை ரட்சித்தீங்க உட்கார வச்சிருக்கிறாரே, ஏசியில் உட்கார வச்சிருக்கிறாரே. கர்த்தரை துதிக்க நல்ல நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. இது இல்லாம நன்றி சொல்றது இல்லாம அற்புதம் ஆரம்பிக்காது. அல்லேலூயா. எப்ப பாரு குறை, இது குறை, அது தப்பு, இது தப்பு, எல்லாம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் கேட்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கிறான். நிறைய பேருக்கு கண் என்னன்னா ஆண்டவர் என்ன நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இவங்க நோக்கமெல்லாம் வேற யாரையாவது பார்க்குறோம். ஐயோ அவனுக்கு அப்படி நடந்துருச்சே, எனக்கு நடக்கலையே. அல்லேலூயா. நீங்களும் நானும் அற்புதத்தை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். சில நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சின்ன வீடாக இருக்குது, பரவாயில்ல, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச அப்பா அம்மா இல்லை, பரவாயில்ல, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சர்ச்சில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பரவாயில்ல, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல பழகுங்கள். எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் நன்றி சொல்லணும். ஐயோ எத்தனையோ பேர் தூக்கமே வர மாட்டேங்குதே, ஆனால் எனக்கு சர்ச்சில் கூட தூக்கம் வருதே. எவ்வளோ சத்தத்தில் தூக்கம் வருது. கொஞ்சம் பேர் இப்படின்னா எந்திரிச்சிட்றாங்க. சின்ன சத்தம், ஃபோன் இப்படி டம்ளர் இப்படி வச்சா எந்திரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சு இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் பேர் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணுறப்ப எல்லாரும் முழிச்சிருந்தா ஒருவேளை எனக்கு பெருமை வந்துடும் என்னமோ தெரில. கர்த்தர் அப்பப்போ அவங்களுடைய கண்ணில் ஜூம் பண்ணி கொஞ்சம் பேரை ஆண்டவர் காட்டிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. அல்லேலூயா. தூங்குறவங்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முழிச்சிருக்கிற உங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை விட கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க?
கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். முதல்ல சொன்னேன், அற்புதம் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென். கணக்கெடுக்காதவளை கர்த்தர் கணக்கெடுப்பார். மூன்றாவது, ஆண்டவருக்கென்று சில நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நான்காவது, நன்றி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அப்பத்தை சொல்லுங்க, வசனம் இருக்கு, அந்த அப்பத்தை பிட்டு, அல்லேலூயா, பிற்கப்படுவதில் ஆசீர்வாதமும் அற்புதமும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லாமா? பிற்கப்படுவதில் ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சிட்டு சொல்லுங்க, பிற்கப்படுவதில் ஆசீர்வாதம். இந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம், அதிசயம் நடக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அநேகர் பிற்கப்பட விரும்புவதில்லை. ஆமென். ஆனால் இயேசு நன்றி சொல்றதோட நிற்கல, அங்கே அற்புதம் நடக்கலை. நன்றி சொல்ல துவங்கும் போது அற்புதம் துவங்குகிறது. இந்த எக்ஸாக்ட் மிராக்கிள் எப்போ ஆரம்பிக்க தெரியுமா? அவர் அந்த அப்பத்தை பிட்டு என்று இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் பிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிற்கப்பட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கிற ஆட்களை கர்த்தர் பார்த்து அவர்களை பிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பிட்டு கொண்டே இருக்கிறார். அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை பிற்கப்படுகிற நேரம் சில நேரம் கடினமாக இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும்னு ஆசை. பிற்கப்படுகிற அனுபவம் வரும் பொழுது அநேகதில் நிற்க முடியாமல் போய் விடுகிறார்கள். சத்தியம் தெரியாதனால அவ்வளோதான், உடஞ்சுட்டா முடிஞ்சிருச்சு. இல்லை, ஆண்டவர் உடைப்பது பிற்கப்படுவது எதற்கென்று சொன்னால் நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய பெயர் எல்ஷடாய். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. எல்ஷடாய் தேவன் என்று சொன்னால் அவர் போதுமானவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. இதோ தேவையோடு நிற்கிறதில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அங்க இருக்கிற 20,000 பேர் மாத்திரமல்ல, 12 கூடையிலே மீதம் எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். சம்பூர்ணமாய் கொடுத்தார். அல்லேலூயா. 20 லட்சம் பேருக்கு எவ்வளவு மன்னா தரணும் எல்லாம் எக்ஸாக்டா ஆண்டவருக்கு கணக்கு தெரியும். He is the best chef. ஆமென். 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா எவ்வளோ உப்பு போடணும் காரம் போடணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சரியா கணக்கு பார்க்கிறவர். அங்கே இருக்கிற 20,000 பேர் முடிஞ்ச உடனே கர்த்தரால் அதை நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் God wants to say and prove that he is an El Shaddai. அல்லேலூயா. ஆமீன் சொல்றவங்களுக்கு கர்த்தர் எல் ஷடாயா இருப்பார். நன்றி சொல்றவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். 12 கூடை கொஞ்சமா இல்லை, 12 கூடை முழுவதும் நிரப்பப்பட்டது. இதெல்லாம் நடந்த உடனே ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம். அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் சீஷர்களை சொல்றார், ஒரு கரையினிடத்திலே அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் 45வது தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ரொம்ப சீக்கிரமா சொல்றார், நீங்க போங்க போங்க, புஷ் பண்ணி அனுப்புறார். அங்கே அவர்கள் இந்த கப்பலில் ஏறுகிறார்கள், படகில் ஏறுகிறார்கள். அங்கே என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது. படகு அமிழத்தக்கதாக பெரிய புயல் காற்று அடிக்கிறது. இயேசுக்கு அனுப்பி வைத்து இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய புயல் காற்று அவர்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த புயலுக்குள் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். ரொம்ப முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? மார்க் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசியாக வாசித்து முடிக்க போகிறோம். மார்க் 6:52. அவருடைய இருதய கடினமுள்ளதாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் செய்யாத அற்புதம். இருக்கிற 5 அப்பம் 2 மீன் அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்து
20,000 பேர் சாப்பிட்டு மிச்சம் எத்தனை கூட? 12 கூடை நிறைய எடுத்து எல்லாம் நடந்து அந்த அந்த அப்பத்தையும் மீனோட ஸ்மெல்லு போயிருக்குமான்னு தெரியல. அவங்க மேலே சில துணிக்கைகள் விழுந்திருக்கலாம். ஏன்னா அவங்க தான் 20,000 பேர் கொடுக்குறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வதித்தாலும் அவருடைய கரத்தில் அற்புதம் நடந்தாலும் அதை சீஷர்கள் வழியாய் அவர்களுடைய கரங்களின் வழியாய் கர்த்தர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் உங்களை பயன்படுத்தும் போது உங்கள் வழியா ஆசீர்வாதம் போகும்போது நான் தான் ஆசீர்வாதத்துக்கு காரணம்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் தான் காரணம். அல்லேலூயா. அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், நம்முடையமாய் காரியங்களை செய்கிறார். எல்லாத்தையும் செஞ்சோம், அவங்க கையில் அவங்க சர்வ் பண்ணியும் எல்லாத்தையும் செஞ்சோம். மார்க் 6:52 வாசிக்கிறோம். அப்படி இருதயம் கடினமாக இருந்தது. இயேசுவின் அற்புதத்தை உடனடியா அவ்வளோ சீக்கிரமாக மறந்து போனார்கள். அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க இந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியாது. ஆண்டவர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். எவ்வளோ நாள் நான் உங்களோடு இருக்க போகிறேன் என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன் தான். ஆனால் உங்களுடைய இருதய கடினத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அநேகர் ஆண்டவர் செய்த எத்தனையோ நன்மைகளை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். அப்படி இருதயம் கடினப்பட்டு போய் விடுகிறது. இப்போதான் ஆண்டவர் போன மாதம் ஒரு அற்புதம் செஞ்சாரே, போன வாரம் செஞ்சாரே, போன வருஷம் செஞ்சாரே, அதையெல்லாம் மறந்து போகாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் எல் ஷடாய் அவருடைய நாமம். அல்லேலூயா. அவர் போதுமானவைகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, மீதம் எடுக்க உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல் ஷடாய் நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த மாதம் ஒரு அதிசயத்தின் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். எல்லாரும் நாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறாரோ அதே அதிசயங்களை ஆண்டவர் இன்றும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரே ஒரு நிமிடம் நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆமென். நன்றி. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவனப்பா நீர். எல் ஷடாய் தேவனீர் அப்பா. தேவைகளை பார்க்கலும் அதிகமாய் செய்கிறவர், வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுடைய சபையிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் தேவன் எல் ஷடாயாய் கிரியை செய்வீராக. அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. We expect a spectacular miracle, oh God. விவரிக்க முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்கிற தேவன், வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய உமாலே ஆகும் ஆண்டவரே.
அதை நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிறதை உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறோம். அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே, சாட்சியாய் நிறுத்தும், அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நிற்க பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.